சத்தியமா சொல்றேன்டா, ரொம்ப ஒஸ்ட் பண்றீங்கடா, செம்ம ஒஸ்ட் பண்றீங்க. ஒரு டாஸ்க்கை கூட உருப்படி ஆட மாட்டீங்கன்னா அப்ப என்னதான்டா பண்றது? முக்கியமா அந்த டிக்கெட் ஃபினாலேல இருக்க எல்லா டாஸ்க்கையும் அழிச்சிட்டானா. டிக்கெட் ஃபினாலேல இருக்கிற எல்லா டாஸ்க்கையும் அழிச்சிட்டான். இப்ப கடைசியா வீட்டுக்குள்ள அந்த ட்ரம்மா கவுத்திட்டு சுத்துறான்ல, அந்த டாஸ்க்கை கூட அழிச்சிட்டானு ப்ரோ. இவனுக்கு ஆக்சுவலா ஒரு ஹாபிட் இருக்கு ப்ரோ. ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்க்கை ட்ரை பண்றானே, ட்ரை பண்ணிட்டு அந்த டாஸ்க் உடனே ஹார்டா இருக்கு, ரொம்ப நேரம் இழுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே வேணாம், ரொம்ப நேரம் இழுக்குதுப்பா, தனித்தனியா ஆட முடியாது, வாங்க நம்ம டீம் போட்டுடலாம், டீம் போட்டு ஆடினா உடனே முடிச்சிடலாம் சொல்லி டீமை போட்டு ஆடி உடனே முடிக்க ட்ரை பண்றானோ. ஏய், பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை நீங்க தனித்தனியா ஆடணும் கொடுக்குறாருன்னா அதுக்கான காரணம் நீங்க தனித்தனியா யார் அட்டாக் பண்றீங்க, தனித்தனியா உங்களுக்கான உழைப்பை எப்படி போடுறீங்க, எப்படி சர்வே ஆகுறீங்க, அந்த டாஸ்க்கை எவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ்க்கு தேவை கண்டென்ட், ஓகேவா? அப்படிதான். ஸோ அதனால தான் டாஸ்க் இப்படி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டாஸ்க்கை கொடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷம் கூட அந்த டாஸ்க் ஆட மாட்டேங்கானு, ஒரு 5 நிமிஷம் ஆடுறானு, ஆடின உடனே தெரிஞ்சிருது ஓகே இந்த டாஸ்க்கை தனித்தனி ஆட முடியாது, தனித்தனி ஆடினா ரொம்ப நேரம் ஆகும், இல்லைன்னா நம்ம ஈஸியாக அவுட் ஆயிடுவோம்னு தெரிஞ்சோடனே வாங்க டீம் போட்டுலான்னு சொல்லி எடுத்த அடுப்புல டீமை போட்டு அந்த டாஸ்க் அழிச்சிடறானு. இப்போ இந்த ட்ரம் டாஸ்க்கை அழிச்சிட்டான், ஓகேவா? ட்ரம் டாஸ்க்கை எடுத்தோடனே நல்லா தான் ஆடிட்டு இருந்தானு. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரம் டாஸ்க் எடுத்தோடனே கொஞ்சம் நீட்டாக தான் ஆடிட்டு இருந்தானு. ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல முத்து என்ன பண்ண ஆரம்பிச்சானா, சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டார்கெட்னே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஃபன்னா சௌந்தர்யாவை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். ஆனா எனக்கு என்னன்னா அந்த ட்ரம்மை பிடிச்சி இழுத்ததான் நல்லா இல்லைன்னு தோணுச்சு. இவனுக்கு ஸ்டெமினா கூட இருக்கும், அவன் அந்த ட்ரம்மை பிடிச்சி சௌந்தர்யா இழுத்து லாக் பண்ணி வச்சுட்டான். சௌந்தர்யாவை நவள முடியல, எதுவும் பண்ண முடியல, ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுட்டா. ஓகே, இது ஃபேரா அன்ஃபேரான்னு கேட்டா எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, பட் ஓகே பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. அவளுக்கு நடந்தே விடுறான்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, ரயான் கிட்ட மோத ஆரம்பிச்சாங்க. ரயானுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் இருக்கு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ரயான் வெர்சஸ் முத்துக்குமார்னு ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீ வாடா நீ வேடான்னு சொல்லி மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருந்தாங்க. உண்மையாவே நல்லா இருந்துச்சு, ஓகேவா? உண்மையா நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா தனியா ஓடிட்டு இருக்காங்க, பவித்ரா மஞ்சரி சண்டை போடுறாங்க, அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு உண்மையாவே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் தாண்ட என்ன ஆச்சுன்னா, இவங்க டீமை போட்டு ஒருத்தர் கேன பிடிச்சி இன்னொருத்தர் இழுத்து வச்சுக்கிறது, இன்னொருத்தர் உள்ள வந்து அதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டீம் போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எல்லாம் ஒரு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டானு தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் இப்படி ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த டாஸ்க் இப்படி ஆட முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா, நம்ம டீம் போட்டலான்னு முடிவு பண்ணி முத்துக்குமாரன் டீம் ஆரம்பிச்சிட்டான். இந்த எனக்கு தெரியல ப்ரோ, இந்த டிக்கெட் ஃபினாலேல அநியாயத்துக்கு முத்துக்குமாரன் எல்லா டாஸ்க்லயுமே டீம்னு ஒரு மாதிரி டீமை போட ஆரம்பிக்கிறான். புரியுது, அதாவது அந்த பக்கம் ரயான் ஒருத்தன் பயங்கரமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான், அவனை அடிக்கணும், அது ஓகே எனக்கு புரியுது. நீ நல்லா தான் ஆடிட்டு இருந்த, ரயானுக்கு ஆப்போசிட்ல நீயும் ரயான் ஆப்போசிட் ஆடமா நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் மாத்தி போட்டோவெல்லாம் பிக்க தான் ட்ரை பண்ணீங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. எடுத்தடுப்புல டீம்னு வந்தாச்சு. அந்த பக்கம் பார்த்தா பவித்ரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க மஞ்சரிட்ட. நீ என்கிட்ட ஒன்னு வர வேண்டியதானே, நீ ஏன் ஜாக்லின் கண் காமிச்சு ஜாக்லின் உள்ள வர வைக்கிற, இது பார்க்க நல்லாவே இல்லை, ஏன் இப்படி கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஃபைட் வருது. இதுல மஞ்சரி ரொம்ப நியாயமா நடந்துக்கிற மாதிரி தான். ஐயோ அப்பா, மஞ்சரி இருக்காங்க தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்கிற பூரா தப்பையும் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஆனா நான் தான் நியாயமா இருந்த மாதிரி அந்த விஷயத்தை நியாயப்படுத்த ஒண்ணு பேசுவாங்க தெரியுமா. வெரி ஒஸ்டிங்க டீச்சர், வெரி ஒஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் முடிச்சு விட்டாச்சு. அந்த பிரேக் முடியறதுக்கு முன்னாடியே டீம் போட்டாச்சு. அந்த பிரேக் முடியறதுக்கு முன்னாடியே டீம் போட்டாச்சு. இங்க யார் டீம் தெரியுமா, ஜாக்லின் எடுத்த எடுப்புல நேரா போயிட்டு முத்துக்குமரன் கூட சேர்ந்தாச்சு. ஏன்னா ரயான் சேர்த்துக்க மாட்டான்ல, ஏன்னா ரயான் தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வந்து தேவைப்படுற நேரம் தான் பக்கத்தில் வராங்க, தேவையில்லாத நேரம் தள்ளி போயிடுறாங்க அப்படிங்கிறத ரயான் கண்டுபிடிச்சிட்டான். லைவ்ல ஒரு சில இடங்களில் ஓப்பனா சொல்லிட்டான். அந்த வகையில் ஜாக்லின் எடுத்த எடுப்புல முத்துக்குமரன் பேச்சு, முத்துக்குமரன் அருண் ஜாக்லின் இந்த 3 பேர் ஒரு டீம். இந்த பக்கம் பார்த்தா தீபக் அண்ணன் பவித்ரா மஞ்சரி இந்த 3 பேர் ஒரு டீம். இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா விஜய் விஷால் ரயான் இந்த பக்கம் ஒரு 3 டீம், 3-3 பிரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேவா? இதுல அதுலயே ரயான் கேட்கறான், டேய் உனக்கு ஃபேரா இருக்கா உண்மையை சொல்லு, ஃபேரா இருக்கா, நீ தானே உள்ள வச்சு சொன்ன நம்ம தனித்தனியாவே ஆடலாம், டீம் போடக்கூடாது, டீம் போட்டா நல்லா இருக்காதுன்னு நீ தானே சொன்ன, அப்புறம் நீயே டீம் எடுக்கிறீ அப்படின்னு கேட்டா முத்துக்குமரன் எடுப்புல இல்லப்பா எனக்கு அவுட் பண்ணும், எனக்கு இப்படிதான் ஆடணும்னு தோணுது, உனக்கு எப்படி ஆடணும்னு தோணுது, நீ எப்படி ஆட அப்படின்னு மாதிரி சொல்றான். இதுல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ரொம்ப ஒஸ்டா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் என்ன நினைக்கிறான், அவன் பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்கான், அவனை முடிச்சிடணும்னு நினைக்கிறான். அது ஓகே தான், நீ தனியா ஆடினாலே முடிச்சிருவிய, கண்டிப்பா முத்துக்குமாரனால தனியா ஆடினாலே முடிக்க முடியும். ஏன் முத்துக்குமார் எடுத்த இடத்துல இன்னொருத்தர் உதவியை தேடுறான் அப்படிங்கறத எனக்கு தோணுது. சோ தான் 3 பேரா பிரிஞ்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஒரு 3 பேர், அங்க ஒரு 3 பேர், இங்க 3 பேர், 3 பிரிஞ்சாச்சு. திருப்பி டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணியாச்சு. சௌந்தர்யா புடின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு மாதிரி அந்த ட்ரம் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தா அருண் லாக் பண்ணிக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தவங்க யாரு ஜாக்லின் குறுக்க வந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு இதை விட தப்பிச்சு ஓடிட்டா. ஏன்னா டக்குன்னு ரயானும் விஜய் காப்பாத்த உள்ள வந்துட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டா. கடைசியில ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் சௌந்தர்யா பிடிச்சிருவான். இப்படியே ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் சௌந்தர்யா ஒரு இடத்துல ட்ரம்மை பிடிச்சிருவான், பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருவான். மஞ்சரி ஓடி வந்து எடுத்துருவாங்க. எப்படி மஞ்சரி அங்க இருந்து ஓடி வந்து எடுத்துருவாங்க. அப்ப நீங்க 2 டீம் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண மாதிரி ஆச்சுல, முத்துக்குமரன் தனி டீம், மஞ்சரி தனி டீம். அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து சௌந்தர்யா அட்டாக் பண்ணிட்டீங்க. சௌந்தர்யா காணதை மொத்தமா காலி பண்ணி சௌந்தர்யா வெளியே அனுப்பியாச்சு. இதுல திருப்பி ரயான் கேட்கறான், இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 6 பேரா சேர்ந்து அட்டாக் பண்றீங்க, அப்ப இது பாக்க எப்படி இருக்குன்னு கேட்கறான். கரெக்டான கேள்வி தானே. நீங்க 3 பேரா ஆடுறீங்கன்னா உனக்கான டீம் மெம்பர் ஒருத்தர் வந்து அதை எடுத்திருந்தா பரவாயில்ல, இன்னொரு டீம் மெம்பர் உள்ள வந்து எடுக்கிறாங்கன்னா அது எப்படி
கேட்டா இது வந்து அது ஃப்ளோல நடந்துச்சு ப்ரோன்னு சொல்லிங்க. அதான் ப்ரோ சொல்றேன், இந்த ஃப்ளோல நடக்கிறது, ஃப்ளூக்ல நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த டாஸ்க் ஒரு மாதிரி வெறுப்பேத்தி விடணும். இந்த டாஸ்க் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, இப்போ போக போக வெறுப்பாகுது. ஸ்டார்டிங் உண்மையாவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, முத்துக்குமரன் வர்சஸ் சௌந்தர்யா, முத்துக்குமரன் வர்சஸ் ரயான், அது நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ வெறுப்பா இருக்கு, சத்தியமா வெறுப்பா இருக்கு. ஓகேவா, கடைசியில ரயான் போட்டு பொழந்து கட்டுறான், வா 4 பேர் வா, 5 பேர் வா, 6 பேர் வான்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி எகிரி நிற்கிறான். என்ன பொறுத்தறதுக்கு டிக்கெட் ஃபினாலேயே வின் பண்ண ஒரு கரெக்டான நம்பரா தான் நான் ரயானை பார்க்குறேன். ஓகேவா, என்னதான் டாஸ்க்ல நீங்க டீம் போட்டப்பறம் அவன் டீம் போட்டாலுமே அவன் ஃபர்ஸ்ட் டீம் போட மாட்டேங்கான். ஃபர்ஸ்ட் டீம் போடாம தனியாக தான் ஆட ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் நீங்க டீம் போட்ட பிறகு அவன் டீம் போடுறான். இருந்தாலுமே டீமே போட்டா கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது கூட ஓரளவு தனியாக தான் மெயின்டைன் பண்றான். ஓகேவா, ஓரளவு தனியாக தான் அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்றான். கடைசி கட்டமாக தான் டீம் மெம்பர்ஸை கூப்பிடுறான். அது அந்த வகையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ரயான் ஓகேவா ஃபீல் ஆகுறான். நீங்க தான் ரொம்ப ஒஸ்டா ஃபீல் ஆகுறீங்க. இந்த இடத்துல மஞ்சரி ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. நான் இப்போ டீம் இல்லைங்க, நான் டீம் இல்லை, எங்க சௌந்தர்யா அவுட் பண்ண பிறகு இப்போ டீம் இல்லையா? இப்போ 6 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் அட்டாக் பண்ண மாதிரி தெரிஞ்சிடணும்னா இப்போ டீம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தோட நவுல ட்ரை பண்றாங்க. இப்போ நான் தனியா தான் ஆடுறேன்னு சொல்லி அதுல நவுல ட்ரை பண்றாங்க. அதுல எடுத்த எடுப்புல உன்னை பவித்ரா நான் தனியா ஆடுறேன்னு சொல்லியாச்சு. உடனே மஞ்சரி நானும் தனியா, உடனே தீபக்கணை நானும் தனியா. ஏப்பா நீங்க 3 பேர் சேர்ந்து இந்த பக்கம் 2 பேர் அடிக்கிறீங்கன்னு ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. யாரு? விஜய் விஷால ரயானே முடிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு ஓப்பனா தெரியுது. முக்கியமா விஜய் விஷால் கூட இல்ல, ரயான் தான். ரயானை முடிக்கணும்னு முடிவு பண்றீங்க. ஓகே, அவன்கிட்ட பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு, தனியா ஆடுங்கடா, எப்பா. இதனால தான் பிக் பாஸ் கடுப்பாகிறேன். நான் சொன்னேன் தெரியுமா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எப்போ முத்துக்குமரன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை விட்டு கொடுக்க ட்ரை பண்றானோ அப்போ பிக் பாஸ் கோவப்பட்டார். அப்போ பிக் பாஸ் கோவப்பட்டு இவன்கிட்ட யார்கிட்டயுமே பேசாம விட்டாரு. அப்பவே நான் ஒரு விஷயத்த சொன்னேன், பிக் பாஸ் சம கோவத்தில் இருக்காரு. மொத்த டீமே இந்த கண்டஸ்டன்ஸ் மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. அதனால இவனுக்கு உருப்படி எந்த ஒரு டாஸ்க்கும் வைக்க மாட்டாங்க. இவனை பெரிய தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்க. இவன்கிட்ட பெருசா ஜாலியா பேச மாட்டாங்க. வேண்டா வெறுப்புக்கு இந்த பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வேண்டாவரப்புக்கு தான் நடத்துறாரு ப்ரோ. அவர் எதையுமே தட்டி கேட்க மாட்டேங்காரு. சும்மா சின்ன சின்ன டாஸ்க்கை வச்சு லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு மாதிரி வச்சு என்னமோ பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு டாஸ்க்கை வச்சு உங்களுக்குள்ளே பாயிண்ட்ஸை பிரிச்சு அடிச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சும்மா விட்டுட்டார். என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படி விட்டார். ஏன்னா இப்படி டீமா போட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? எடுத்த அடுப்புல டீம் ஒரு டாஸ்க்கை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா டீம் பண்ணுங்கடா. பண்றது தானே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணுங்க. 2 ட்ரம் சேர்ந்து முட்டிட்டு கடங்க. எவ்வளவு நேரம் முட்டுவீங்க? ஒரு மணி நேரம் முட்டினா கூட ஒரு 1-2 போட்டோ பிக்க மாட்டீங்களா? அவ்வளோக்குள்ளே தெம்பு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதில் ஜாக்லின் ஒன்று, அதில் ஜாக்லின் ஒரு ட்ராமா. உடனே ஜாக்லின் உட்காந்துட்டு இல்லை நாங்கள் அப்படி தான் ஆடுவோம், நீங்கள் வேணா இப்படி ஆடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சில ட்ராமா போடுறாங்க. முத்துக்குமாரன் ஒத்துக்கவே மாட்டுக்கான், நான் இப்படி தான் ஆடுவேன் நிற்கிறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, ஒன்றும் சொல்கிறது. நல்ல வேலை, நல்ல ஒருத்தனுக்கு தான் அந்த டிக்கெட் ஃபினாலே போய் சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரயான் அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துருக்கும். நம்ம சேனலில் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஆனால் என்ன பொறுத்தவரை ரயான் உள்ள வச்சு செய்கிறான் அப்படிங்கிறத உண்மை. வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். நீ எத்தனை பேர் வேணா வா, 4 பேர் வரியா, 5 பேர் வரியா, வந்து அடிச்சு பாரு அப்படின்னு மாதிரி வச்சு செய்கிறான். இதெல்லாம் மற்ற ஆட்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொன்னேன். நான் ஓப்பனாக சொல்ல ப்ரோ, ரயான் இப்படி சொல்றான் தெரியுமா, 4 பேர் அடிக்க வரியா வா, வந்து அடிச்சு பாருன்னு சொல்றான் தெரியுமா. அது அவனுக்கு வந்து அவன் பயந்து சொல்ல, உங்களெல்லாம் கேவலப்படுத்துறான். எப்படி உங்க எல்லாரையும் கேவலப்படுத்துறான்? 4 பேர் சேர்ந்து அடிக்க வரீங்களாடான்னு சொல்லி கேவலப்படுத்துறான். இதுல மஞ்சரி ஒண்ணு வந்து செங்கலா டாஸ்க் இந்த டாஸ்க் ஒண்ணாங்க. செங்கலா டாஸ்க்கை பொறுத்தவரை ஒரு வீக்லி டாஸ்க். அது வந்து சும்மா வாரம் நடத்துற டாஸ்க். இது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க். டிக்கெட் ஃபினாலேக்கு உனக்கு நீங்க போராடுவீங்களா இல்ல இன்னொருத்தனை சேர்த்து வச்சு போராடுவீங்களா? அதான் எனக்கு புரியல. இது வீக்லி டாஸ்க்னா பரவாயில்ல விட்டுலாம். டிக்கெட் ஃபினாலே இப்படி பண்ணும்போது தானே வெறுப்பா இருக்குது. இல்ல செங்கலா டாஸ்க் மாதிரி கூட்டமா அடிக்கலாம். கடைசியில் எந்த கூட்டம் இருக்கோ அந்த கூட்டம் மோதிக்கலாம். அப்போ நீங்க 6 பேர் சேர்ந்து 3 பேரை முடிச்சு விட்டுட்டு நீங்க 6 பேர் தானே ஆடுவீங்க? இல்ல கேட்கறேன், நீங்க 6 பேர் தானே ஆடுவீங்க? நீங்க 6 பேர் ஆடுறத நாங்க உட்காந்து ஆர்வமா பார்க்கணுமா? நீங்க 9 பேர் மாத்தி அடிச்சுக்கிறதா ஆர்வமா இருக்கும். ஓகேவா? நீங்க 6 பேர் சேர்ந்து 2 பேர் அடிக்கிறதோ 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறதோ ஆர்வமா இருக்காது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த டாஸ்கையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா? இந்த டாஸ்கையும் அழிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரை இந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணுவா? மேபி முத்துக்குமரனோ இல்லை அருணோ இல்லை ஜாக்லினோ இந்த இதில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்குமார் நாளைக்கு வந்து பாயிண்ட்ஸ் லீடில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மேபி முத்துக்குமாருக்கு தான் அது போகும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.